இன்னைக்கு மணி பற்றி 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும். வெயிட் நான் ஃபுட்டை பற்றி பேசல. வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற டிசிஷன் நம்ம எடுக்கணும். நமக்கு முன்னாடி தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த செலவும் பண்ணாத அப்படின்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச் நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு செலவு பண்ணாமல் இருப்போம் பார்த்தீங்களா, அன்னைக்கு நான் என்ன செலவு பண்ணணும், என்ன செலவு வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். செகண்ட் ஒன், நம்ம எல்லாருமே ஆன்லைனில் நிறைய தேடுறோம். நம்ம வாங்கணும்னு நினைக்கிறதையும் வாங்குகிறோம், ஆசைப்படுறதையும் வாங்கணும்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணும்போது ரெகுலர் டேபை யூஸ் பண்ணாமல் இன்காக்னிட்டோ டேபை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் டேகை திரும்ப ஒருத்தங்க உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நீட்ட மாட்டாங்க. மூணாவது விஷயம், நீங்கள் இன்கம் வந்ததுக்கப்புறம் செலவெல்லாம் பண்ணிவிட்டு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்கோ பண்ணக்கூடாது. முதல்ல நம்மளோட இன்கம் வந்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் அது எல்லாத்துக்கும் ஆட்டோமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். திங்க் மணி.